ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதை முறை என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கு அமைவாக பாரபட்சமின்றி நீதியை நிலைநாட்டும் பொறுப்பை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று செம்மணி மண்ணில் நடைமுறைப்படுத்தி வருகின்றது. பல தசாப்தங்களாக தமிழ் மக்களின் மனங்களில் ஆறாத காயமாகவும் தீர்க்கப்படாத மர்மமாகவும் நிலைத்திருந்த செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தற்போது உறுதியான அரசியல் மற்றும் சட்ட பரிமாணத்தை பெற்றுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார அண்மையில் யாழ்ப்பாணம் ஆரியாலையில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி செம்மணி அகழ்வு பகுதிக்கு நேரில் சென்று அங்குள்ள பணிகளை பார்வையிட்டதுடன் உண்மையையும் நீதியையும் வெளிக்கொணர்வதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி இடைநிறுத்தப்பட்டிருந்த அகழ்வு பணிகளை முழுமையடைய செய்வதற்கு தேவையான அனைத்து நிதி ஒதுக்கீடுகளையும் தற்போதைய அரசாங்கம் வழங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நீண்டகால காத்திருப்புக்கும் கண்ணீருக்கும் பதிலளிக்கும் வகையில் இந்த விசாரணைகள் விரைவாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் நிறைவு பெற வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. மூத்த பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான நிபுணர் குழு நவீன தொல்லியல் மற்றும் தடயவியல் முறைகளின் அடிப்படையில் அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. 2026 ஆண்டு ஜூன் மாதம் வரையில் கைக்குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் எச்சங்கள் உட்பட 380க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கக்கூடிய பாரிய மனித உரிமை மீறல்களின் தீவிரத்தை காட்டுவதோடு உண்மையான பொறுப்பாளர்களை அடையாளம் காணும் தேவையையும் வலியுறுத்துகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான நிறுவனங்கள் கடந்த காலங்களில் வெறும் கண்துடைப்பாக செயல்பட்டதாக பல தரப்பினரால் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அந்த அணுகுமுறையை மாற்றியமைக்கும் முயற்சிகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. கார்பன் பரிசோதனை, DNA பகுப்பாய்வு போன்ற தொழில்நுட்ப இடைவெளிகளை நிரப்புவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பெறுவதற்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அரசியல் செல்வாக்குகளால் குற்றவியல் நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் குற்றச்சாட்டுக்குட்படுவோரை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான சுயாதீன அரச வழக்கறிஞர் அலுவலகத்தை உருவாக்கும் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு அகழ்வு பணிகளுக்கான தரப்படுத்தப்பட்ட நிரந்தர வழிமுறைகளை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த விசாரணைகள் இராணுவ தலையீடுகள் இன்றி வெளிப்படையான சிவில் பொறிமுறையின் கீழ் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. செம்மணி அகழ்வு பணி என்பது வெறும் எலும்புக்கூடுகளை தோண்டி எடுக்கும் செயல்முறை அல்ல. நீண்ட காலமாக மண்ணுக்கடியில் புதைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நீதிக்கான உரிமையை மீட்டெடுக்கும் வரலாற்று பொறுப்பாகும். அந்த பொறுப்பை மனிதாபிமான அடிப்படையிலும் சமூக நீதியின் கோட்பாட்டிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அது வலியுறுத்துகின்றது. நல்லிணக்கமும் தேசிய ஒருமைப்பாடும் நிலைநாட்டப்பட வேண்டுமெனில் உண்மையை மறப்பதல்ல, அதனை எதிர்கொண்டு நீதியை வழங்குவதே அவசியம். அந்த அடிப்படையில் ஓர்ந்து கண் நோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்ற திருக்குறளின் அறவுரையை செயற்பாட்டின் வழியாக மெய்ப்பிக்க வேண்டிய வரலாற்று சோதனையின் மையத்தில் இன்று செம்மணி நிற்கிறது. அந்த சோதனையில் நீதி வெல்ல வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பும் ஒரு நாகரிகமான சமூகத்தின் பொறுப்பாகும்.